இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து மேரேஜ் வவ்ஸ். ஸோ அ இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து நெறைய மேரேஜஸ் வந்து ஸ்டேபிள் இல்ல, பிரேக்கப் ஆகுது. அதிலயும் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 4 பாயிண்ட் இன் 1000ல வந்து அ 4% வந்து என்ன நடக்குதுன்னா, டிவோர்ஸ் தான் நடக்குது. ஸோ ஒரு இது அதிகரித்தே கொண்டு போகுது. ஏன்னா நம்ம வாழுகிற ஒரு நாட்கள் வந்து கொடிய காலம். எலீஷா எலியானே அப்படின்னு ஒரு செயிண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து முன்பதாக டிவியில ஷோ பண்றாங்க. ரொம்ப கேத்ரின் குல்மன் அவங்க காலகட்டத்தில. ஸோ இவங்க வந்து எப்படின்னா ஒரு பிரைட் ஸ்டாராக இருக்கும்போது இவங்களுக்கு 2 கணவன்மார இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு 3வது ஒரு கணவன கட்டிக்கிட்டாங்க. 3வது கணவன அவங்க மேரேஜ் பண்ணும்போது அவன் கொடூரமானவனாக இருந்தான். அடிக்க உதைக்க. ஏன்னா அவனும் ஸ்டாராக இருக்கும்போது, இவங்க 2 பேரும் பணிபுரியும்போது தகராறு வந்து அப்புறமாக அக்கல்ட்டிசம்ல போய் இவங்க நெறைய பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதாவது ஸ்பிரிட்ட வணங்குறது, செத்துப்போன ஆவிகள வணங்குற ஒரு கொள்கைக்குள்ளாக இவங்க தள்ளப்படும்போது தான் இவங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு அ வேக்யூம்னஸ பார்த்தாங்க. அதுதான் செயின்ட் அகஸ்டின் ஒரு தடவ சொல்லியிருக்கிறார் விதமாக தட் இன்சைட் எவ்ரி பெர்சன் இஸ் அ காட் ஷேப்டு வேக்யூம். நத்திங் இஸ் ரெடி டு ஃபிட் இட். அந்த வேக்யூம் அந்த நமக்கு இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த வேக்யூமை யாராலையும் நிரப்ப முடியாது. ஸோ ஆகவே அந்த வேக்யூமை ஒருத்தராலையும் சரி செய்ய முடியாது. இவங்க அப்படிப்பட்ட இதில் இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பிரிட்னா அந்த செத்துப்போன ஆவிகளை வணங்கும் போது அதில் இவங்க சிக்கிட்டாங்க. மாட்டிக்கொண்டதுனால அதுலேருந்து விடுவிக்கப்பட முடியாம, அப்பதான் ஆண்டவர தேடும்போது ஆண்டவர் அவர்களுக்கு வழி திறந்து, அதுலேருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்து, இவங்க ஒரு ஆண்டவருக்காக பணிபுரிய அவங்க தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்த ஒரு சகோதரி. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து தீய வழிகள நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, நம்ம வாழ்க்கைக்கு அது வந்து தீயது தான் கொண்டு வரும். ஸோ சரியான வழிய நம்ம தேர்ந்தெடுத்தா, நம்ம வழிகளும் சரியாக இருக்குமே ஆனால், தேவன் நம்மை எல்லா வழிகளிலும் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு குடும்பத்தில ஒரு கணவன், மனைவி எவ்விதமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:10லேருந்து 14 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ இந்த விவாகரம் செய்யக்கூடாது என்று தான் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. இங்க ஆ அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன சொல்றார்ன்னா, விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. 11ல நம்ம பார்க்கோம். பிரிந்து போனால் அவன் விவாகம் இல்லாத இருக்க கடவன், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவன். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. இங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவன் வந்து தன் மனைவிய விவாகரத்து செய்யவே கூடாது. அதுவும் மனைவியானவளும் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. பிரிந்து போனாங்கன்னா அப்படியே இருக்கணும். ரீமேரேஜ் பண்ணக்கூடாது. இதுதான் தேவனுடைய வார்த்தையும் சொல்லுது. ஸோ நாட் டு டிவோர்ஸ், நாட் டு ரீமேரி. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்தை நமக்கு கொடுத்துருக்குறார். அந்த குடும்பத்தை நம்ம பொறுப்புள்ளவர்களாக நம்ம அதை எப்படி சாதிக்க முடியும்னா, தேவ கரத்தில் வச்சு ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக அதில் வெற்றி பெற முடியும். ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒரு அடையாளமாக இருக்கக்கூடும். ஆனால் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி உள்ள மேரேஜஸில் என்ன பார்க்குறோன்னா, சில நேரத்தில் வந்து என்னென்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசி. இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளே அவிசுவாசிகளும் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் மேலே பக்தி இல்லாதவங்க, இல்லை அவிசுவாசிகள்லேருந்து ஒரு மனைவியோ கணவனோ வந்தால் கூட இவங்கள் நிமித்தம், இவங்க ஜெபத்தின் நிமித்தம், இவங்க ப்ரேயர் நிமித்தம் அவங்க மாற்றப்பட முடியும். அவங்க சாங்டிஃபைட் ஆகுறாங்க, கிளென்ஸ்ட் ஆகுறாங்கன்னு வேதாகமத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதான் 13வது வசனத்தில் அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசமாக இருந்தும் அவளுடனே வாசமாக இருக்க அவனும் சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளி விடாதிருக்க கடவன். அவங்களும் தே ஆர் சாங்டிஃபைட் பை த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அவங்க விசுவாசத்து நிமித்தம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கணவனுடைய விசுவாசமோ மனைவியோட விசுவாசத்தினால இவங்களும் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களுடைய குழந்தைகளும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க. ஆனால் நம்ம இங்கே பார்க்குறோம், சிலருக்கு வந்து ஃபெடப் இந்த மேரேஜஸில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். எதுக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன், ஏன் நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் எப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா,
திடீரோ இல்ல எதிர்பாராத விதமாகவோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொள்வதில்லை. ஏன்னா தேவன் வந்து இத நியமித்து வைத்திருக்கிறார். இந்த கல்யாணத்தை வந்து முன்குறித்து ஆண்டவர் நியமித்து வைத்தபடியினால் தான் இது நடக்குது என்று வேதாகமம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இங்க ஆதியாகமம் 2:21 23 வரை நீங்க பார்க்கும்போது 21வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு நல்ல நித்திரை கொடுத்துட்டார். நித்திரை கொடுத்த பிறகு ஒரு எலும்பை உடைச்சி, இவர் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் கடவுள். அப்போ ஒரு எலும்பை உடைச்சி, அந்த எலும்பை உடைச்சி எடுக்கிறார் பாருங்க. எலும்பை உடைச்சி எடுத்து அதில் மனுஷியை சிருஷ்டித்து கொண்டு வந்து விடுறார். சிருஷ்டித்து அப்படி விடலை, கொண்டு வந்து இது உனக்கு துணைவியாக இருக்க கடவுது என்று ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு விடுகிறார். அப்போ எலும்பை உடைக்கும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, எலும்பு வந்து எதை குறிக்குதுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அதை உடைக்க முடியாது. எலும்பை வந்து ஈஸியாக உடைக்க முடியாது. நம்ம பார்க்குறோம், எலும்பை சாதாரணமாக நம்ம உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பு. அந்த எலும்பை போலவே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்காரு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அன்பிரேக்கபிள். அதுக்கு அது சிம்பலைஸாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆதாம் என்ன சொல்கிறாருன்னா 23 அந்த ஸ்திரீயை கண்ட பிறகு எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். இப்போ ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவர் எப்படி படைக்கிறார்? ஆதாமை வந்து மண்ணை எடுத்து மண்ணிலிருந்து உருவாக்கி சுவாசத்தை விட்டு படைக்கிறார். மனுஷன் பூமியில் வருகிறான். ஆனால் அந்த மனுஷனில் இருந்து தான் மனுஷியை சிருஷ்டிக்கிறார். அப்போ இவங்க 2 பேருக்குள்ளாக ஒரு அன்பை ஏற்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் ஒரு அன்பு. தட்ஸ் வாட் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை மிகவும் நேசித்தார். ஆதாமை நேசித்தார், ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். இவங்க 2 பேரையும் ஆண்டவர் நேசித்தபடியினால் அந்த தோட்டத்தையும் பண்படுத்த இவங்களை போடுறார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தைகளையும் கொடுக்குறாரு. அதான் நம்ம பார்த்தோம், காயின், ஆபேல், அப்புறம் சேத்து மூலமாக ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் குடும்பங்களை காண அவர் விருப்பப்படுகிறார். ஸோ ஒரு குடும்பமாக தான் ஆண்டவர் அந்த ஜெனரேஷன்ஸ் பாருங்கள் மல்டிப்ளை ஆகுது. ஸோ இப்படி தான் ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அந்த குடும்பத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் வந்து அந்த மனுஷனையும் மனுஷையும் உருவாக்கும் போது அந்த மனுஷனையும் மனுஷையும் தம் சாயலாகவே அவர் படைத்தார். தேவனுடைய சாயலாகவே படைத்தபடினால் ஆண்டவர் அவர்களை மிகவும் நேசித்தார். இன்னைக்குள்ள கண்டிஷன்ஸில், டுடேஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்னைக்குள்ள என்வாயன்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் டேஸ். அந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்படியாக தான் ஆண்டவர் வந்து விருப்பப்படுகிறார். மனிதர்கள் வந்து இப்படி தான் வாழ வேண்டும். ஒரு கணவன் மனைவி ஆண்டவரால் படைக்கப்பட்ட அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். இங்கே நம்ம பார்க்குறோம், அ வைஃப் மஸ்ட் பி. நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோம்னா, அ வைஃப் மஸ்ட் பி சப்மிசிவ் டு ஹஸ்பண்ட். தன்னுடைய கணவனுக்கு ஒரு மனைவியானவள் கீழ்ப்படிதலாக இருக்கணும். வேதாகமம் நமக்கு தெரியப்படுத்து. எபேசியர் 5:22 24 வரைக்கும், மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா கணவர். ஸோ தேவனுக்கு பிறகு வருகிறவர் வந்து நம்ம கணவர் தான் சொல்ல முடியும். அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கனப்படுத்தணும். கீழ்ப்படியணும்னா கனப்படுத்தணும். யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஹஸ்பண்ட். 2வது என்னன்னா 23 என்னன்னா, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா எப்படி நம்ம ஒரு சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அதே போல தான் ஒரு கணவனும் மனைவிக்கு தலைவராக இருக்கார். மனைவிக்கு மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்துக்கே ஒரு தலைவன் சொன்னால் ஒரு கணவன் தான்.
ஸோ ஆண்டவர் வந்து இப்படி தான் படைத்திருக்கிறார். 24ல நம்ம பார்க்கும்போது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஸோ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஒபே பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்து நேசிக்கணும், அன்பு காட்டணும். நம்ம கணவன் மேலே, ஸ்திரீகளுக்கு வந்து கணவன் மேலே அன்பு இருக்கு. ஆனால் அந்த கணவன் மேலே அன்பு இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஹேட்ரட்னஸ் இருக்கும். பட் அந்த கணவன் மீது அன்பு வரும்போது அந்த அன்பு தான் அந்த குடும்பத்தை வந்து இணைத்து வைத்திருக்கும். ஸோ கணவனை வந்து நேசிக்க கற்றுக்கணும். ஒரு குடும்பம் நிலையாக நிற்கணும்னா a woman also playing a great important role in the family. ஸோ ஒரு பெண் வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை நடத்துகிறவளாக காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ நல்ல ஒரு மனைவிக்கு அடையாளம் நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சாராள் இருக்கிறா, தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு சகோதரி, அழகிலும் சிறந்தவள், கீழ்ப்படிதல். அப்படிப்பட்ட ஒரு மனைவியை ஆண்டவர் மனைவியாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஸோ சபைக்கு வருகிற நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வீட்லேயும் நம்ம என்ன இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஒருவரிடத்தில் அன்பாக இருக்கணும், சமாதானத்துடனே இருக்கணும். அதுவும் இல்லாமல் மனைவிகளுக்கு வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னென்னா, லிவிங் இன் த அர்பன் வேர்ல்டில், சிட்டி சைடில் நம்ம இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எப்படின்னா மாடர்னைஸ்ட் ஆகிட்டு. ஸோ பெண்களும் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க. ஓகே, பட் பைபிள் என்ன சொல்றதுன்னா, we have to respect and submit. எல்டர் பீப்புளுக்கு சப்மிட் பண்ணணும், ஹஸ்பண்டை ஹானர் பண்ணணும். இது நமக்கு தெரிய வரணும். we can't be equaled with man and women cannot be equaled. பைபிளில் அது சொல்லலை. ஆண்டவர் சிருஷ்டித்தார், ஆணையம் பண்ணி சிருஷ்டித்தார். ஆனால் ஒரு கணவனுக்கு பிறகு தான் மனைவியே வர்றாங்க. ஸோ மனைவி வந்து ஈக்குவலாக நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலும் கூட, எவ்வளோ தான் நம்ம வந்து உலகத்தில் உள்ள காரியத்தில் நம்ம எப்படின்னா, இன்றைக்கி மாடர்னைஸ்டாக இருக்குது வேர்ல்டு. ஓகே, வி ஹாவ் லிபர்ட்டி, எல்லாத்துக்கும் லிபர்ட்டி இருக்குது, சர்டன் லிபர்ட்டி இருக்குது. பட் என்னென்னா, இந்த லிபர்ட்டி வந்து என்னவாக மாறுதுன்னா குடும்பங்களில் பெரிய ப்ராப்ளம் கொண்டு வருது. ஆகவே முதல்ல வந்து பேசிக் என்னன்னா, we have to be obedient. எல்லாருக்கும் தான். இப்போ கணவர்மார்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, ஒபே காட், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பயத்துடனே அவரும் இருக்கணும். பிள்ளைகளை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். அந்த 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 காரியத்தில் வந்து கணவன்மார்கள் கரெக்டாக இருக்கணும். ஆனால் மனைவியானவள் நம்ம எவ்வளோ படித்தாலும் கூட நம்ம கீழ்ப்படிதலாகவே நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறோன்னா, ஃபேமிலிஸில் வந்து நமக்கு வந்து ஈகோ இருக்கக்கூடாது. ஃபேமிலியில் நானும் சம்பாத்தியம் பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி நடக்குது. கணவன் ஏர்ன் பண்ணும்போது மனைவியும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நானும் நிறைய ஏர்ன் பண்ணுறேன், நீங்களும் ஏர்ன் பண்ணுறீங்க, நான் அடிமை அந்த வீட்டுக்கு, நான் எதற்காக இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பாடுபடணும், இவ்வளோ வேலை செய்யணும்? இல்லை, இது நம்ம குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தை நேசிக்க நம்மக்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர். எபேசியர் 5:31 தான், அந்த 31வது வசனத்தில், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது, இந்த காரணத்தால் ஒரு கணவனை வந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து ஒரு மனைவியை ஏற்படுத்துகிறாரு. தாயையும் தகப்பனையும் விட்டு இணைந்து ஒரு குடும்பமாக மாறுகிறார்கள். ஸோ எதற்குன்னா, ஒரு ஃபேமிலி ஆண்டவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஒரு ஃபேமிலியை வந்து உருவாக்கி எடுக்கிறாரு, அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமான குடும்பமாக பார்க்குறார் பார்வைக்கு. ஆனால் நம்ம தாயையும் தகப்பனையும் நம்ம என்ன பண்ணணும்னா கனமும் பண்ணணும். அதற்காக பிரிக்கணும்னா நம்ம வந்து எல்லாருமே என்னென்னா, நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ், எல்டர்லி பீப்புளை நம்ம ஹானர் பண்ணணும்னு வேதாகமம் தெரிவிக்குது. விட்டு வரணுன்னா அவங்கள பிரிஞ்சு தனியாகவே இருந்துடணும் அப்படின்னு வேதாகமம் தெரிவிக்கல. அவங்க மீது அன்பு காட்டணும், நம்ம கடமைகளை நம்ம கரெக்டாக செய்யணும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்கக்கூடாதுன்னா, சண்டை இருக்கக்கூடாது. ரீசன் குட் பி எனிவே. இப்போ வந்து எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகாது. எப்படின்னா, அவங்களுடைய ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இவருடைய ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா காரியத்திலும் பொறுமையாக இருந்து நிதானித்து யோசித்து
ஒன்றாக இருக்கணும். சண்டை போடக்கூடாது. ஆனா, இங்க சந்தோஷத்திலும், துக்கத்திலும், கஷ்டத்திலும் 2 பேருக்கும் பங்கு உண்டு. சந்தோஷத்துல மட்டும் இல்ல, கஷ்டத்துலயும் ஒன்றாக இருக்கணும். நெறைய ஃபேமிலில நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா, வேலை பார்க்குறது நிமித்தம், நான் நல்லா சம்பாத்தியம் பண்ணேன் அப்படின்ட்டு. பட் அதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஈவன் விமென்ஸ் ஆர் அத்லெட்டிக் பிளேயர்ஸ். வெ விளையாடுறாங்க பெரியவங்க, அவங்க போர்ல கூட இருக்கிறாங்க. சீனா தேசத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, போர்ல இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து அவங்களுக்கும் ஆண்டவர் ஸ்ட்ரென்த்தை குடுக்குறாரு. பட் வி கேனாட் ஈக்குவல் விமென் வித் மேன். ஸோ அதுதான் பைபிள் நமக்கு தெரியப்படுத்துது. ஒரே வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கசப்பு. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு எவ்வளோ கசப்பு பாருங்க. ஒரே வீட்டில் 2 அடுப்பு. ஏன்னா பேசவே மாட்டாங்க. பாருங்க, சண்டை வந்துச்சுன்னா, கோவம் வந்துச்சுன்னா 2 பேருக்கும் பயங்கரமான கோவம். அது வருஷக்கணக்கில் பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு என்னன்னா, ஒரு அவெஞ்சிங் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் ஆ, சங்கீதம் 4:4 சொல்றாரு. பி ஆங்க்ரி அண்ட் டு நாட் சின். அதான். அப்போ இவ்வளோ கோவம் 2 பேரும் புரிந்து இருக்காங்க. வேதாகமத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கோபம் வரணும். ஒரு அளவுக்கு கோபம் மனிதர்களுக்கு இயல்பாக கோபம் வருவது உண்டு. ஆனால் அது காம்ப்ரமைஸ் ஆயிடணும். காலையில் சண்டை போட்டால் ஈவினிங்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆயிடணும். ஸோ ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். ஒருத்தர் வந்து கோபப்பட்டால் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் நீண்ட நேரமாக நீங்கள் கோபம் கொள்ளவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதுவும் நம்ம வந்து மன கஷ்டங்கள், ஒருத்தர் மேலே நமக்கு இருக்கிற கசப்புகளை நம்ம எடுத்து தூர விலகி வைக்கணும். இங்கே ஒரே வீட்டில் 2 சமையலறை இருக்கவே கூடாது. ஒரு கணவன் மனைவி காம்ப்ரமைஸ் ஆகணும், மன்னிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒப்புரவாகி ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். 1 பேதுரு 3ல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மனைவி வந்து எவ்விதமாக, முதல்ல நம்ம பார்த்தோம் எப்படின்னா, ஹவு ஷீ ஷுட் பி சப்மிசிவ் டு ஹர் ஹஸ்பண்ட் we have seen. Next what we are going to see is that how she should be a decorative. எப்படின்னா, ஒரு அலங்காரமாக எப்படி இருக்கணும். நம்ம ரொம்ப அழகாக இருந்தோம், இல்லை வெளிப்பிரகாரமான அலங்காரம் பண்ணிட்டா மனைவிமார்கள் வந்து கணவனுக்கு பிடித்த மனைவி இல்லை நல்ல மனைவின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெளிப்பிரகாரமான அலங்காரம் வந்து எப்படின்னா ஒரு வேஷம் போல தான் அது. வேதாகமம் என்ன தெரிவிக்குதுன்னா, 1 பேதுரு 3:1-6 நம்ம பார்க்கும்போது, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் பயபக்தியாக ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, வசனங்களை படிக்கும்போது, வேதாகமத்தை படிக்கும்போது, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள். அப்போ உங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு பியோர் கண்டக்டை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படின்னா ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, நம்ம மனைவியை வந்து நமக்காக எவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பியூர் கண்டக்டை பார்த்து அவங்க கூட மனமாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது என்னென்னா, வெளிப்பிரகாரமான அலங்காரம் ரொம்ப நேரம் நீடிக்காது. வெளிப்பிரகாரமான மேஜிக் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நேரம் நீடிக்காது. ப்ரேயர்ஃபுல் லைஃப்பில் நம்ம இருக்கும்போது நிச்சயமாக கணவனோ மனைவியோ இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்பார், அவங்கள மாற்றுவார். இங்கே பாருங்கள், 1 பேதுரு 3:3 வசனத்தில், மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும். பாருங்க, வெளிப்பிரகாரமான அலங்காரம் வேண்டான்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த வெளிப்பிரகாரமான அலங்காரம் எப்படின்னா, அது உண்மையான ஒரு சப்மிஷனும் கிடையாது, ஒரு உண்மையான அலங்கரிப்பும் கிடையாது. அந்த வெளிப்பிரகாரமான அலங்கரிப்பை ஆண்டவர் வெறுக்கிறார். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய
இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. ஆண்டவர் ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறாரு பாருங்க. ஒரு மனைவியை எப்படி பார்க்குறாரு. தன்னுடைய பிள்ளை எப்படி அவர் பார்க்குறாருன்னா, இருதயத்தில் நம்ம அழகாக இருக்க வேண்டும். அலங்காரமா இருக்க வேண்டும். இருதயம் சுத்தமாக இருக்கணும். நல்ல குணங்கள் இருக்கணும். அமைதியாக இருக்கணும். அதுதான் தேவை. அதுதான் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருக்கிறாரு. சபைக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் வந்து மன்னிக்கிறவரா இருக்கிறார். அன்பை வெளிப்படுத்துகிறார். பிதாவுடைய அன்பு வந்து நீங்க குமாரனிடத்தில் காண முடியும். ஸோ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஸ்திரீ வந்து உள்ள அலங்காரமா இருக்கணும். வெளிப்பிரகாரமான அலங்காரம் ஆண்டவர் பார்ப்பதில்லை. இப்படியே பூர்வத்தின் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தன்னுடைய புருஷனுக்கு நம்ம அலங்காரம் உள்பிரகாரமாக அலங்காரமா இருக்கும்போது நிச்சயமா அவர் என்ன பண்ணுவார்னா மனைவியை நேசிக்கிறவரா மாறுவார். அதுவும் இல்லாம இங்க பாருங்க, ஆதி காலத்துல ஸ்திரீகள் தேவ பயபக்தி உள்ள ஸ்திரீகள் இப்படியாக தான் இருந்தாங்க. தன்னுடைய புருஷர்களுக்கும் கீழ்ப்படிதலாக இருந்தார்கள். அதான் ஏசப்பா சொல்றாரு, சப்மிட் டு யுவர் ரூலிங் பீப்புள். அப்போ நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மதிப்பு அந்தஸ்து கொடுத்தே ஆக வேண்டும். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, சாராள் வந்து யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தால்? ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருங்கள் இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அதே போல தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொன்னார்னா, இதே மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் வந்து கன்க்ளூஷன்ல கொண்டு வர்றார். ஸோ நம்ம இங்க பார்க்கும்போது நீதிமொழிகள் 31:10-11 குணசாலியின் ஸ்திரீ எப்படின்னு வேதாகமம் தெளிவாக தெரியப்படுத்துகிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பார்த்தீங்களா? பேர்ல்ஸை காட்டிலும் அவங்க ரொம்ப வேல்யூ. பேர்ல்ஸை பார்க்கலும் அது விலை உயர்ந்தது. அதுதான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவங்க யாரு? முத்துக்களை பார்க்கலாம் விலை மதிப்பு. அப்பா, புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. பார்த்தீங்களா? புருஷன் வந்து மனைவியை நம்பணும். நம்ம ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையுமே உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், ரைச்சஸாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். கணவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். பட் அது வந்து அவருக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம ஆக்டிங் பண்ணக்கூடாது. நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு சப்மிசிவாக இருக்கும்போது, நம்ம ஆண்டவருடைய வழியில் போகும்போது, நம்ம சுபாவங்கள் மாறும்போது, குணங்கள் மாறும்போது நிச்சயமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். ஒரு மனைவியை ஒப்பு கொடுக்கும்போது கணவன் தொடப்படுவார், பிள்ளைங்க தொடப்படுவாங்க. அந்த குடும்பமே முழுமையாக கர்த்தருக்குள்ளாக வருவாங்க. ஸோ ஒரு பேக் போனாக இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு நன்மை செய்கிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் முத்துக்களை ஆண்டவர் கம்பேர் பண்ணுறார். ஷீ இஸ் மோர் வேல்யூபிள் தேன் த பேர்ல்ஸ். அதான் குணசாலியான ஸ்திரீ வந்து மோர் தேன் வேல்யூபிள் தேன் பேர்ல்ஸ். முத்துக்களை பார்க்கிலும் அவளுடைய விலை உயர்ந்தது. கணவன்மாருக்கும் ஒரு மனைவினா நல்ல குணத்தை தெரியப்படுத்தணும். ஸோ இப்படிப்பட்ட அலங்காரத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நம்ம இருதயத்தின் அலங்காரத்தை பார்க்குறார், நம்ம குணங்களை ஆண்டவர் பார்க்குறார், நம்ம ஒபீடியன்ஸை பார்க்குறார். ஸோ ஒரு ஸ்திரீக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது நீங்கள் பார்க்கும்போது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியையும் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ தான் ஒரு குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் வந்து கணவன் வந்து மனைவியே நேசிக்கல, பிள்ளைங்களையும் நேசிக்கலைன்னா, அந்த குடும்பத்தில் அன்பே இல்லைன்னா அது ஒரு குடும்பமாகவே இருக்காது. நிச்சயமாக அங்கே வந்து ஒரு பிரிவினை தான் இருக்கும். எப்படின்னா ஒரு கணவன் வந்து எப்பவும் கோபக்காரராகவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதாகமம் என்ன சொல்லுது பாருங்க, கணவன் மனைவியை அன்பு கூறுங்கள். எதுக்கு அன்பு கூறுங்கள்னு எபேசியர் 5:25-27 வரை சொல்லுது. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவி மேல அன்பு வைங்க அப்படின்னு வேதாகமத்துல ஆண்டவர் சொல்றார். எப்படி ஒரு கிறிஸ்து வந்து சபையை எவ்வளவு நேசிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு சபைக்கு எல்லை இல்லாத அன்பு. அந்த அன்பு வந்து ஸ்ட்ராங்கர். அதுவும் இல்லாம அந்த ஏசப்பா எப்படி வந்து ஒரு சபையை நேசிக்கிறாரோ அதே போல நீங்க மனைவியை நேசிங்கன்னு வேதவசனத்துல சொல்லப்படுது. தாம் அதை எப்படின்னா they are sanctified by the word of God like a baptized in the water. அப்படின்னா அவங்க வார்த்தையை கேட்டு சுத்திகரிக்கப்படுவதற்கு நீங்களும் அதற்கு என்னவா இருங்கன்னா காரணமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். பாருங்க, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியை அந்த சொந்த சரீரமாக நேசிக்கணும். எப்படின்னா லவ் யுவர் வைஃப் அஸ் யுவர் ஓன் பாடிஸ். எதுக்குன்னா ஏசப்பா தன்னுடைய சொந்த சரீரத்தை நேசிக்கிறாரு. சரீரம் என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. அதே போல நீங்க எப்படி உங்க சொந்த சரீரத்தை நேசிக்கிறீங்களோ அதே போல மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதவசனம் தெளிவாக தெரியப்படுத்துகிறது. 33 எப்படியும் உங்களிலும் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். அப்ப பாருங்க, எப்படின்னா உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. நம்ம வந்து அன்பு தான் ஆண்டவர் இங்க முக்கியப்படுத்துகிறார். ஒரு குடும்பத்துல வந்து அன்பு அதிகமாக இருக்கணும். கணவனும் மனைவியை நேசிக்கணும். மனைவியும் பேதுரு என்ன சொல்றான்னா 4வது பாயிண்ட்ல அவங்கள வந்து வீக்கர் வெசலாக கன்சிடர் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு பலவீன பாண்டமாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்தபடி புருஷர்களை மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு உங்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. பாருங்க, எப்படின்னா ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து லீவ் பீஸ்ஃபுல்லி வித் யுவர் ஒய்ஃப். ஹானர் பண்ணுங்கள், அவங்களையும் ஹானர் பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். அவங்க வந்து வீக்கர் வெசல். அவங்க வந்து எப்படின்னா பலவீன பாண்டமாக இருக்கிறதை போல் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள தேற்றி கொண்டு வாங்க. இது வந்து ஒரு கணவனும் இருக்கலாம், ஒரு மனைவி இருக்கலாம். யாராவும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வீக்காக டெஃபிஷியன்சி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவோன்னா ஒருவருக்கு ஒரு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறது மூலமாகவும் அதுவும் இல்லாமல் இந்த ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. இந்த வீக்கர் வெசலால் தடை வரக்கூடாதபடிக்கு என்ன இருக்கணும், அவங்களும் அதில் பங்கு பெறுவதற்கு இவங்க என்ன பண்ணணும்னா அவங்கள ஹானர் பண்ணணும் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த குடும்பம் சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கும். ஸோ உங்கள் ஜெபமும் ஹிண்டர் ஆகாது. மேலும் இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ஒருமனப்பட்டணும். யூனிட்டி இன் த மைண்ட் இருக்கணும், பிரதர்லி லவ் இருக்கணும், டெண்டர் ஹார்ட் இருக்கணும், ஹம்பிள் மைண்ட் இருக்கணும். டெண்டர் ஹார்ட், லவ், ஹம்பிள் மைண்ட். ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது என்னன்னா ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். நம்பர் 1, யூ ஹாவ் டு பி unity in mind. Your thinking should be good and that should match with each other. இரக்கமுள்ளவர்கள், சிம்பத்தி காட்டணும். சகோதர சிநேகிதம் உங்களுக்குள்ளாக இருக்கணும், பிரதர்லி லவ். மனம் முறுக்கமுள்ளவர்களாக இருக்கணும், டெண்டர் ஹார்ட்டாக இருக்கணும். இணக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஹம்பிள் மைண்டாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ your family is a God's gift and family is a gift given by God. ஸோ இந்த குடும்பம் வந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பம். நம்ம இப்படி தான் ஒன்றாக இருக்க முடியும்னு வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது. இட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட். ஃபேமிலி இஸ் புரோக்கன். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு குடும்பம் சிதறடிக்கப்படுதோ இல்லாட்டி ஒரு குடும்பம் முழுமையாக உருவாக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம பார்க்குறது அங்கே ஜெபம் இல்லாத வாழ்க்கை.
2வது வந்து மனைவியோ இல்லாட்டி கணவனோ 2 பேரும் ஜெபம் இல்லாத வாழ்க்கை. கணவன் ஜெபிக்கிறதில்ல, மனைவி ஜெபிக்கிறதில்ல. குடும்பத்தில ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கக்கூடும். அப்புறமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவிசுவாசம். இது இருந்தாலும் அந்த ஃபேமிலி பிரேக் ஆகும். ஹேட்ரட்னஸ், வெறுப்பு, கசப்பு, கோபம், சண்டை அது எல்லாம் நம்ம தூக்கி என்ன ரீசன்னா, மேன் இஸ் அ செல்ஃபிஷ். நான் என்ன பார்க்குறேன்னா, செல்ஃபிஷ்னால தான் உங்க ஒரு ஹேட்ரட்னஸ் வருது. நம்ம எதிர்பார்க்கிறது நமக்கு கிடைக்கல. நம்ம அவங்ககிட்ட இருந்து அன்பு எதிர்பார்க்குறோம், அன்பு கிடைக்கல. நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும்னா, நம்மகிட்ட முதல்ல இருக்கிற ஒரு ஹேட்ரட்னஸ், வெறுப்பை நம்ம எடுத்து தூர ஒதுக்கி வைக்கணும். அப்புறமாக 5வது என்ன, ஹம்பிள்னஸ், தாழ்மை உள்ள இருதயம் நமக்கு இருக்கணும். தாழ்மை இருந்தா தான் ரொம்ப தாழ்மை ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து தாழ்மையா இருக்கும்போது, அந்த குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும். அதுதான் மத்தேயு 5:5ல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஸோ சாந்த குணமாக நம்ம இருக்கும்போது, தாழ்மை குணங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது, அந்த குடும்பத்தை நம்ம பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்றால், ஆ ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நமக்கு கொடுக்குறாரு. மீக் இருக்கணும்னு நம்மகிட்ட சொல்றாரு. இங்க நம்ம 7வது பார்க்கும்போது, குடும்பத்தில ஒரு பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபெர்மெண்டட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது. ட்ரிங்கிங் ஹேபிட் ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடாது. ஏன்னா, ஆ இந்த ட்ரிங்கிங்னால பாழாகப்படுது. வேதாகமத்தில கூட ஆண்டவர் வந்து ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்கை எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. ஸோ வை? பிகாஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தோணுது. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணது, ஒரு இடத்துல ஒரு சகோதரியை சந்திக்கும்போது, அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க. அவங்க ஏசப்பா பற்றி சொல்லும்போது ரொம்ப கெட்டிப்பிடிச்சு அழுதாங்க. அழும்போது அவங்க சொல்கிறாங்க, 2 வருஷமாக நானும் என் கணவனும் பேசுகிறதே இல்லை அப்படின்னு. ஸோ எப்படின்னா, இவங்களும் குடிப்பாங்க, இவங்க கணவனும் குடிப்பார். அப்படி ஒரு தீய பழக்கத்தில் இருந்ததுனாலையும் அவங்க கணவன் வந்து ஒரு சில கெட்ட என்ன சொல்லும், அடல்ட்ரஸ் ஃபொர்னிகேஷன் ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்தது. அவர் வந்து மாம்சமாக இருந்தபடினாலும், இன்னொரு ஸ்திரீ கூட தவறாக பழகினார் என்று இவங்களுக்கு தெரிய வந்த உடனே இவங்க வந்து பேசவே இல்லை. ரொம்ப 2 வருஷமாக பேசவே இல்லை. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, கொள்ளுவாங்க, பேசுறதில்ல. இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்னால ஒரு குடும்பமே கொலைச்சல் ஆகுது. பாருங்கள், பிள்ளைங்க பேரண்ட்ஸ் குடிப்பாங்க. சில குடும்பத்தில் இப்படி இருக்குது. ஃபாதர் மதர் பேரண்ட்ஸ் குடிக்கும்போது பிள்ளைங்களையும் குடிப்பாங்க. இப்படி நிறைய இடத்துல நடக்குது. பட் இந்த குடிக்கிறதுனால என்ன அப்படின்னு நம்ம இது என்ன குடிக்காமல் இருக்கிறது. வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது லோத்து சன்னதியை பார்த்தீங்கன்னா, அங்கே அவருக்கு வர்ற ஜெனரேஷனே வந்து குடியினால தான் லோத்தும் பாவம் பண்ணுகிறாரு. அங்கே ஒரு முறையற்ற குழந்தைகள் இந்த பூமியில் வர்றாங்க. ஸோ அதுதான் மொபைட்ஸ் அண்ட் அமனைட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது. மூபியர்களும் அமோனியர்களும் வந்து அப்படிப்பட்ட சன்னதியிலேருந்து வர்றாங்க. ஸோ ஆண்டவரே இது சொல்கிறாரு, குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட குடும்பமும் இதுக்கு இரையாக போகுது. ஏன்னா இதில் நிறைய பாவங்கள் வந்துடுது. சுலபமாக பல வழிகளை திறந்து கொடுக்குது. ஸோ இப்போ பாவத்துக்கு இப்படி அடிக்ஷன் டு ட்ரிங்க்ஸ் அண்ட் அடிக்டட் டு ட்ரக்ஸ் இதெல்லாம் வழிகள் திறந்து கொடுக்குது. ஒரு குடும்பம் குலைச்சலாக்கப்படுகிறது. அது இல்லாமல் மன்னிக்க முடியாத குற்றங்கள், மன்னிக்க முடியாத பாவங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் அடுத்தபடியாக அன்ஃபர்கிவிங்னா மன்னிக்க முடியாது. நமக்கு ஒருத்தர் தவறு நமக்கு செஞ்சுட்டாங்கன்னா எல்லா தவறையும் நம்ம மன்னிச்சிடும். ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்மளால மன்னிக்க முடியாது. இங்கே அங்கீச்ச சபையில் வந்து ஒரு லேடி சகோதரி வராங்க. அவங்க வந்து என்னென்னா, வரும்போது அவங்க வந்து ஆர்த்ரைட்டிஸில் போயிருந்தாங்க. அப்படின்னா கை காலெல்லாம் அவங்களுக்கு செயலற்று போன காரணத்தால் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஹீலிங்கே நடக்கலை. மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும்போது ஹீலிங் நடந்துச்சு, இவங்களும் ரொம்ப நாள் நடக்கலை. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இருதயத்தில் அவருடைய கணவன் அவங்கள பிரிந்து ரொம்ப வருஷமாகவே தனியாகவே வாழ்ந்து வந்தபடினால் இவங்களுக்கு வந்து அவரை மன்னிக்கிற ஒரு சுபாவம் இல்லாத போயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் கணவனை மன்னிங்க அப்படின்னு கேட்குறாரு.
அவங்க வந்து ஒரு பிரின்சிபல் தான். ஆனா எதெல்லாமோ சொல்லி பார்க்குறேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன். நீங்க மன்னிச்சா தான் உங்களுக்கு ஆண்டவர் வந்து அப்போ அந்த நான் எப்படி மன்னிக்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஜெபத்தில நடத்திய இந்த வசனங்கள தெரிவிக்கும்போது, ஆண்டவருடைய வல்லம போய் அப்படியே அவங்க மனம் மாறி மன்னிக்கிறாங்க. உடனடியாக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சுகம் பெறுகிறது. ஸோ இப்படி ஒரு மன்னிக்கிற சுபாவம் நம்ம எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா, ஆ ஆண்டவர் வந்து நிச்சயமா நம்ம பாவங்களையும் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஸோ நமக்கு நல்ல இப்போ நெறைய குடும்பங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஆனா ஆண்டவர அறியாமயும் வாழ்றாங்க நெறைய பேரு. ஆ நெறைய பேர் ஏசப்பாவ தெரியாமயே வாழ்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நல்ல ஒரு பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ் இருந்தா நிச்சயமா அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ரீட் எவ்ரிடே பைபிள், அண்டர்ஸ்டாண்ட் வாட் டஸ் த வேர்ட் டெல்ஸ் யூ. பி பிராக்டிகல், டோன்ட் பி தியோரட்டிக்கல். ஏன்னா நெறைய பேர் படிக்க தான் செய்வாங்க. பட் அந்த பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்ளை பண்ணணும். சபைக்கு போய் கொண்டு இருங்க. தவறாம சபைக்கு போகும்போது தான் அந்த குடும்பமே ஒரு ஒழுக்கத்துல வரும். ஒரு கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக வரும். ஆ நல்ல ஒரு டீச்சிங்ஸ்ல வரும். ஸோ நீங்க வந்து உங்கள அமெண்ட் பண்ணிக்கணும். நீங்க அந்த டீச்சிங்ஸ் யூ ஹேவ் டு அடாப்ட் யுவர்செல்ஃப் வித் த குட் டீச்சிங்ஸ். ஸோ இப்படியாக நீங்க இருக்கும்போது தான் உங்க குடும்பமே மாற்றப்படும். குடும்பத்தில சல் பலவிதமான குழப்பங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள நம்ம சரி செய்து கொண்டா, அந்த குடும்பத்தில எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ இப்படிப்பட்ட ப்ராப்ளத்த நம்ம வாழ்க்கையில வராதபடி காத்துக்கொள்ளணும்னா, முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நம்ம குடும்பத்திற்காக ஜெபம். ஸோ எல்லாருக்காக நீங்க ஜெபிக்கும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபத்துல இணைந்துருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்பா ஃபாதர், ஐ ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் தம் தோஸ் ஆர் வாட்சிங் நவ். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, குடும்பங்களை நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆதாமுக்கு ஏவாளை படைத்து இணைத்தது போல ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் நீரே இணைத்தீர். ஆண்டவரே, உலகம் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே நீர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் தகப்பனே, இந்த குடும்பங்களில் சமாதானம் நிலைத்திருக்க ஜெபிக்கிறேன். அப்பா, அப்படியாக உம்முடைய கரத்தை நீர் அங்கே கொண்டு செல்லும். அந்த எந்தெந்த குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குதோ, எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குதோ, எந்தெந்த குடும்பத்தில் மனக்கசப்பு இருக்குதோ, இப்பொழுதே ஆண்டவரே மனைவிமார்களையும் கணவன்மார்களையும் தொடுவீராக. ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, அப்பா நீர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. அதை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, மனக்கசப்பை எடுத்து போடுங்க. பிரச்சனைகளை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எந்த காரணத்தினாலும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக எந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, அதை நீர் சரி செய்யுங்க. ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுடைய வாழ்க்கை சரியாக அமைத்து கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, ப்ராப்ளத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே அவங்க தேவனை தேடுகிற பிள்ளைகளாக அவர்களை நீர் மாற்றுவீராக. அதே போல் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒருவேளை பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க தகப்பனே. சரி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் வேதாகமத்தை படிக்கும் போதும் தகப்பனே அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவரை கொடுங்க. அந்த அத அத அந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே, கேட்கும் போதே ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக மனங்கள் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் அவர்களை தொடப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் குடும்பமாக சென்றும் அநேக குடும்பத்துக்குள்ளாக நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த பிரிவினைகளை நீர் சரி செய்யுங்க தகப்பனே. அப்பா, குடும்பங்களாக சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எவ்வளோ வருடக்கணக்காக கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே ஏசப்பா, நீர் அவர்களை சரி செய்யுங்க. அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளிடுங்க. அன்பின் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல பலத்தையும் சுகத்தையும் கட்டளிடுங்க. நோயில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஹீலிங் கொடுங்க, ரெஸ்டோரேஷன் கொடுங்க. ஆண்டவரே, மறுபடியும் எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. உடைய வழியில் கொண்டு வாங்க. எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமம் சொல்லப்படுகிற இடத்திலெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஹீலிங் மிராக்கல் பவர் அங்கே போகட்டும் தகப்பனே. உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே சொல்லும் போது பரிசுத்தாவியானவர் அந்த இடத்துல சென்று அங்கே ஹீலிங் பண்ணுங்க, மிராக்கலை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கே சுகம் உண்டாக கடவுது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் கட்டளிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.